பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் இரண்டாவது பாடத்திட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் இரண்டாவது பாடத்திட்டத்தினுடைய இறுதி பக்கம் 5வது பக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நாம் ஆரம்பம் செய்கிறோம். 5A குர்ஆன் பகுதி. அல்ஹம்துலில்லாஹ் முதல் 5 பக்கங்கள் கொண்டதுதான் இந்த பாடத்திட்டம். இதில் 4 பக்கத்தை மாஷால் நிறைவு செய்தோம். 4 பக்கங்களுடைய செய்திகள் ஞாபகம் இருக்குல்ல. முதல் பக்கத்தில் சூரா ஃபாத்தியாவும் சூரா பக்ராவுடைய ஆரம்ப செய்திகள் முத்தகீன்கள் பற்றி. அடுத்த 2வது பக்கத்திலும் முத்தகீன்களுடைய பண்புகள் எல்லாம் வந்தது. காஃபிர்கள் பற்றி, முனாஃபிகீன்கள் பற்றி, குர்ஆனுடைய அழைப்பு, குர்ஆனுடைய சவால், அதை ஏற்றவர்கள், காஃபிர்கள் பற்றியான எச்சரிக்கை, மூமின்களுக்கான வெகுமதி, உதாரணங்கள், இதெல்லாம் பார்த்து முடிச்சோம் மாஷா அல்லாஹ் 4 பக்கங்கள்ல. இப்ப 5வது பக்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்க போகின்ற செய்தி அல்லாஹ் தஆலா வானவர்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்ல போகிறான். அதை பற்றி 5வது பக்கத்துல வருது. அந்த 5வது பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? கலிஃபா, சரிங்களா? ஹலீஃபாவை படைக்க போகிறேன் என்று கேட்ட கேள்வி. 2வது அஸ்மாக்களே அந்த ஹலீஃபாவுக்கு சொல்லிக் கொடுத்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தது. சைதா இப்லீஸுக்கு கட்டளையிட்டு மறுத்தது. தௌபா செய்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் மன்னித்தது. இதுதான் இந்த 5வது பக்கத்தினுடைய 4 செய்திகளாக இருக்க போகிறது. 5 பக்கத்தினுடைய செய்திகளும் மாஷா அல்லாஹ் நம்ம சிந்தனையில இப்ப இருக்கும். முதல் பக்கத்தினுடைய 4 2 ABCD, 3 ABCD, 4 ABCD பார்த்தோம், 5 ABCD பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இதை நல்லபடியா ஞாபகம் வச்சுருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்த 4 பக்கங்கள். இந்த 4 பக்கங்களுடைய செய்திகள் என்ன? அதை நம்ம ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுக்கிறதுக்காக முதல் 1A 1Bங்கிறதுல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதும் பிரார்த்தனை கற்றுத்தரப்பட்டது சூரா ஃபாத்திஹால. 1Cல சூரா பக்ராவுடைய ஆரம்ப பகுதி நேர்வழி பயபக்தியாளர்கள் என்று சொல்லப்பட்டது. 1D அந்த முத்தகீன்களுடைய பண்புகள். அப்புறம் 2ல காஃபிர்கள் நேர்வழி இல்லை, முனாஃபிகீன்கள் நேர்வழி இல்லை, குழப்பம் செய்யும் முட்டாள்கள், அதே போல வேடமிடும் முனாஃபிகீன்கள், இதை பத்தி பார்த்தோம். 3rd பக்கத்துல 3ஆம் பக்கத்துல நெருப்பை கொண்டு உதாரணம், மழையை கொண்டு உதாரணம், குர்ஆனுடைய அழைப்பு, குர்ஆனுடைய சவால். அடுத்ததாக சென்ற பக்கம் 4வது பக்கம், அதுல பாவிகளுக்கான எச்சரிக்கை, நரகத்தை கொண்ட எச்சரிக்கை, முஃமின்களுக்கு அதுல நற்செய்தி, அதே போன்று 4B கொசுவை கொண்டு அல்லது உதாரணம் சொன்னான். அப்புறம் வழிகேட்டில் எப்படி அவர்களை வெட்டி விடுகிறான் என்பதை பற்றி சொன்னான். 4வதாக நிராகரிப்புக்கான காரணம் என்ன என்பதை பற்றி கடைசி பாடத்துல பார்த்தோம். இந்த 5வது பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? ஹலீஃபாவை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வினா தொடுக்கப்பட்டதும், அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அந்த ஹலீஃபாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர்களை கற்பித்தது 3 வசனங்களை 5Bல பார்ப்போம். அடுத்து 5Cல இப்லீஸ் சைதா செய்ய சொன்ன அந்த சம்பவம். இறுதியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சருகியதும் அவர்கள் தௌபா செய்ததும். இந்த 38 வசனங்களோட இந்த பகுதி நிறைவு பெற உள்ளது. இந்த கோர்ஸும் மாஷா அல்லாஹ் இதோட நிறைவு பெற உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இந்த 30வது வசனத்தை நாம் படிக்க போகிறோம். இதுக்கு முந்தின வசனங்கள் என்ன படிச்சோம்? கடந்த வசனங்களில் நேர்வழியை குறித்தும் அதனை பெறுபவர் மற்றும் பெறாதவர் யார் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசினான். இதனால இப்போது அவன் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னா, மனித இணக்கத்தினுடைய துவக்கத்திலேயே நேர்வழி வழங்கப்பட்டுள்ளது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த ஆரம்பத்திலேயே நேர்வழி என்பதும் அதோடு சேர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த சம்பவத்தை கொண்டு அவர்களுக்கும் நிறைய பாடங்கள் இருக்கு. அது மூலமா நாமும் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு வசனத்தை தான் இந்த அமர்வுல நம்ம 5Aல பார்க்க போறோம். அதுதான் 30வது வசனம், 30th verse of சூரா பக்ரா. அந்த வசனம் நமக்கு 4 செய்திகளை தருகிறது. முதல் செய்தி, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கப் போகிறேன் என்று தெரிவித்தது இந்த வசனத்துல படிச்ச போறோம். 2வது, வானவர்கள் கேள்வி கேட்ட போதும் கூட அல்லாஹ் கோபப்படவில்லை அப்படிங்கிற செய்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 3வது, பூமியில கொலைகள் போன்ற பாவங்கள், அநியாயங்கள் நடக்கும் என்பது அல்லாஹ் முன்பே தெரிந்திருந்தது. 4வது, அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். பூமியில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள், தீய விஷயங்கள் எல்லாம் உட்பட அல்லாஹ்க்கு அனைத்தையும் முன்பே தெரிந்த ஒன்றுதான் என்பதெல்லாம் இந்த வசனத்தின் வாயிலாக நாம் விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 வரி கொண்ட இந்த வசனத்தில் முதல் வரியில ஒரே ஒரு வார்த்தை புதிய வார்த்தை, அடுத்ததில் 3, அடுத்ததில் திரும்பவும் ஒரே வார்த்தை தான் புதிய வார்த்தை. மற்றது எல்லாமே நம்ம மாஷா அல்லாஹ் கற்றறிந்த பொருட்கள் கொண்ட வார்த்தைகளே. இந்த வசனத்தை படிப்போமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ. وَإِذْ قَالَ رَبُّكَ. إِذْ என்றால் பொழுது, சமயம். இந்த பக்கத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த இது இருக்கே, இதற்கு பிறகு பல தடவைகள் திரும்ப திரும்ப வரும். அடுத்தடுத்த பக்கங்கள்ல திரும்ப 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 இது வயது குல்தும் யா மூசா, இது கால மூசா என்ற நிறைய மூசா சம்பவங்கள் எல்லாம் பின்னாடி ஆரம்பிக்கும் போது இந்த இது என்பது வந்துகிட்டே இருக்கும். இந்த இது என்றால் என்னன்னா,
முன்னாடி நடந்த ஒரு வரலாற்றை, ஒரு சம்பவத்தை பொதுவாக எடுத்து சொல்லும் போது அது நடந்த போது, அச்சமயம் when they came to, அந்த when இங்கிலீஷ்ல சொல்றோம் பாத்தீங்களா, அது நடந்த சமயம், அது நடந்த போது, அதான் அந்த போதுன்னு போட்டிருக்கோம். இது அப்படின்னா போது சமயம், பின்னாடி என்ன வினைச்சல் வருதோ அது நடந்த போது. இது மாற்ற அப்படின்னா மரணித்த போது, மரணித்த சமயம். இது கால சொன்ன போது, இது அக்கல சாப்பிட்ட போது, இது ஜலச அமர்ந்த போது. இது ரொம்ப முக்கியம், இனிமே அடிக்கடி வரப்போகுது. சரிங்களா? இது கால ரப்புக்க, உமது இறைவன் கூறிய போது. இது போது தனியா அர்த்தம் சொன்னா நல்லா இருக்காது. when Allah said அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? வைது கால ரப்புக்க, ரப்புஹு ரப்புஹும், ரப்புக்க உமது இறைவன், யுவர் லார்ட். வைது கால ரப்புக்க, உமது இறைவன் கூறிய போது, லில் மலாயிகதி வானவர்களுக்கு. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லி காட்டுறான். சரிங்களா? வைது கால ரப்புக்க, நபியே உமது இறைவன் கூறிய போது, யாரிடத்தில்? லில் மலாயிகதி வானவர்களிடத்தில் கூறிய போது. என்ன கூறிய போது? இன்னி நிச்சயமாக நான், அதாவது நிச்சயமாக நான், ஜாயிலுன், ஜாயில யஜஅலு, அதனுடைய ஃபைல் ஜாயிலுன், ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்ச ஒரு வார்த்தை. மாஷா அல்லாஹ். ஜாயிலுன் ஆக்குபவன், உண்டாக்குபவன், படைப்பவன், எல்லா பொருளுமே இதுக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இன்னி ஜாயிலுன், நிச்சயமாக நான் உண்டாக்க போகிறேன், உண்டாக்குபவனா இருக்கிறேன், அல்லது இந்த இடத்துல படைக்க போகிறேன் அர்த்தம். சரிங்களா? ஃபில் அர்தி, பூமியில் படைக்க இருக்கிறேன், படைப்பவனாக உள்ளேன் அப்படின்னா படைக்க போகிறேன் அர்த்தம். ஹலீஃபச்சன், ஒரு பிரதிநிதி. ஹலீஃபானா பிரதிநிதி. ரசூல்லாவுக்கு பிறகு வந்து ஆட்சியாளர் நம்ம ஹலீஃபான்னு சொல்றாங்க. ரசூல்லாவுக்கு பிரதிநிதி, அவங்க ஆட்சி செய்வதில், மக்களை வழிநடத்துவதில் ரசூல்லாவுக்கு பிரதிநிதியாக அபூபக்கர் வந்தாங்க. அவங்களுக்கு பிரதிநிதியாக அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால ஹலீஃபான்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வுக்கு பிரதிநிதினா என்ன? அல்லாஹ்வுடைய சட்டங்களை அந்த பூமியில எடுத்து செயல்படுத்தக்கூடியனா மனிதன் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறார். அதனால மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கக்கூடிய ஒரு பேர் என்ன? ஹலீஃபா. சரிங்களா? ஹலீஃபா. காலு, அந்த வானவர்கள் கூறினார்கள், அத்தஜஅலு ஜஅல யஜஅலு தஜஅலு, என்றால் கேள்வி எழுப்புவது. அத்தஜஅலு ஃபீஹா, இந்த பூமியிலே, அருது என்றால் பெண்பால், அதனாலதான் ஃபீஹி சொல்லாம ஃபீஹா, அதிலே ஆக்கிக்கிறாயா, படைக்கிறாயா, யாரை? மை யுஃப்சிது, மண் என்றால் யார் ஒருவர், மண் யுஃப்சிது, அஃப்ஸத குழப்பம் விளைவித்தான், விஷமம் செய்தான், யுஃப்சிது குழப்பம் விளைவிக்கிறான், விஷமம் செய்கிறான், பிரசன்ட், அப்ப குழப்பம் விளைவித்தல். மை யுஃப்சிது ஃபீஹா, அந்த பூமியிலே மண் யார் ஒருவர், யுஃப்சிது குழப்பம் விளைவிப்பாரோ அப்படிப்பட்ட மனிதனையா, மனிதனை படைக்க போகிறேன் என்பதுதான் இதனுடைய பொருள் ஹலீஃபாங்கிறதுல. வகாலு, வானவர்கள் கேட்டாங்க, தஜஅலு, நீ படைக்க போகிறாயா, ஃபீஹா, அந்த பூமியில, மை யுஃப்சிது ஃபீஹா, அதுல யார் குழப்பம் விளைவிப்பார்களோ, விஷமம் செய்வார்களோ அவர்களை படைக்க போகிறாய். மேலும் என்ன செய்வார்கள்? யஸ்ஃபிகு, சஃபக யஸ்ஃபிகு, ضرب يضرب வரல, சஃபக யஸ்ஃபிகு அப்படி என்றால் ரத்தம் ஓட்டுது என்று பொருள். சரிங்களா? அத்திமா என்றால் ரத்தம், யஸ்ஃபிகு திமா, இன்னும் ரத்தங்களை ஓட்டுபவனையும் அந்த பூமியிலே விஷமம் செய்வனையுமா நீ படைக்க போகிறாய் என்று கேட்டார்கள். வனஹ்னு, மேலும் நாங்கள், வானவர்கள் சொன்னாங்க, நாங்கள், நுஸப்பிஹ், ஸப்பஹ யுஸப்பிஹு, இந்த பேட்டர்ன்லாம் மாஷா அல்லாஹ் தரோவா படிக்கணும் அடுத்த கோர்ஸ்ல. சரிங்களா? ஸப்பஹ துதித்தான், யுஸப்பிஹு துதிக்கிறான், நுஸப்பிஹு துதிக்கிறோம், நஹ்னு நுஸப்பிஹு நாங்கள் துதிக்கிறோம், பிஹம்திக உனது புகழை கொண்டு. ஹம்த் அல்ஹம்துலே படிச்சோம். பி என்றால் கொண்டு, ஹம்த் என்றால் புகழ், கேனா உன்னுடைய, உன்னுடைய புகழை கொண்டு நாங்களோ துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒ நுகத்திஸு லக, கத்தஸ யுகத்திஸ் என்றால் பரிசுத்தப்படுத்துதல், அதுதான் குத்தூஸ், அல்லாஹ்வுடைய பேர், பரிசுத்தவான், பரிசுத்தமானவன். அப்ப நுகத்திஸு லக, உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், உன் புகழை கொண்டு நாங்கள் துதிக்கிறோம். அப்படி இருக்க ரத்தம் ஓட்டக்கூடிய, விஷமம் செய்யக்கூடிய மனிதனையா நீ படைக்க இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கால, அல்லாஹ் கூறினான், இன்னி நிச்சயமாக, இன்னஹு இன்னஹும், இன்னி நிச்சயமாக நான், அஅலமு அஅலம், அலிம யஅலம் அஅலம், நான் அறிவேன், அறிகிறேன், மா எதை, லா தஅலமூன் எதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஐ நோ வாட் யூ டோன்ட் நோ, நீங்கள் அறியாததை நான் அறிகிறேன், உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். நான் படைக்கக்கூடிய நோக்கம், நுட்பம் உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் கூறினான், என்ன சொன்னான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் ஹலீஃபாவாக நான் படைக்கப் போகிறேன் என்ற ஒரு செய்தி சொன்னதுக்கு அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க. மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மின் அடிப்படையில், கல்வியின் அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் திட்டப்படி நாம் பூமியில் இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ பூமியில் அல்லாஹ் தஆலா வந்து முன்னாடியே படைக்கிறதுக்கு முன்னாடி பூமியில்ங்கிறான். அப்போ சொர்க்கத்தில் அவர்கள் அமர்த்தப்பட்டு பிறகு பூமிக்கு வருவார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த பழத்தை சாப்பிடுவாங்க, பழத்தை சாப்பிடுவாங்க, பூமியில தான் அவங்க வாழ போறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததி பூமியில இருந்து இருக்க போறாங்க, அது அல்லாஹ்வுடைய ப்ரீ பிளான்லயே இருந்தது. அதனாலதான் சொர்க்கத்தில் எனது ஹலீஃபாவை படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லல, பூமியில் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கும் அது தெரியும், வானவர்களுக்கும் அது தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட குணத்தை கொண்டவர்கள், சண்டையிடுபவர்கள், ரத்தம் ஓட்டுபவர்கள், விஷமம் செய்பவர்கள் என்று அவர்களும் சொன்னார்கள்.
சரிங்களா? ஹலீஃபா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான பொருள் இருக்கு. சரிங்களா? கட்டளைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர் என்ற பொருளும் இருக்குது. அதே மாதிரி மற்றவருக்கு பிறகு வரக்கூடியவர், ஒருவருக்கு பிறகு வரக்கூடியவர் என்ற பொருளும் இருக்கு. நடைமுறையில என்ன பொருள் பட பயன்படுத்துறோம்னா சட்டங்களை எடுத்து செயல்படுத்துபவர், அதாவது ஹலீஃபா, ஆட்சியாளர். நம்ம ஹலீஃபாக்கள் வரலாறுன்னு சொல்றோம், அதெல்லாம் அந்த அர்த்தத்துல தான் பயன்படுத்துறோம். ரெண்டாவது ஹலஃப யஹ்லுஃபு என்ற அந்த ரூட் வேர்ட்ல எடுத்தா அடுத்து வந்தார் என்று பொருள். ஹல்ஃப் என்றால் பின்னால், அப்போ ஒருத்தருக்கு பின்னாடி வந்தாரு, அதனாலதான் இவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இவர். அதுக்கும் ஹலீஃபாங்கிற பேரு லிட்ரலி அதுக்கு சொல்லப்படும். லிங்குவிஸ்டிக்கலி அந்த ஒரு டிக்ஷனரி மீனிங் அடிப்படையில் சொல்லும் போது ஒருவருக்கு பிறகு வரக்கூடியவர் என்ற ஒரு பொருளும் இருக்கு. ஹைர், சரிங்களா? இங்க வானவர்கள் என்ன கேட்கிறாங்க, இந்த மாதிரியான விஷமம் செய்யக்கூடிய ரத்தம் ஓட்டக்கூடியவனை நீ படைக்க போகிறாய். மாஷா அல்லாஹ், பாருங்க, அல்லாஹ் வானவர்களை கேள்வி கேட்கறதுக்கு அனுமதித்திருக்கான். வானவர்கள் அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கறதுக்கான துணிவு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அல்லாஹ் அந்த அனுமதியை, அந்த இடத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் மன்னரை போன்ற ஒரு அரசன் அல்ல. நியாயமான கேள்விகள் கேட்பதற்கு அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கான ஒரு அனுமதியும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாரும் கேள்வி கேட்கறதுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அதற்கு பதில் நல்ல முறையில சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொன்னான். அந்த அடிப்படையில நம்மளும் நிச்சயமா யார்கிட்டையும் கேள்வி கேட்கலாங்கிற உரிமை இருக்கு. கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்லணும். நீங்க எப்படி இந்த கேள்வி கேட்க போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தஆலா நீங்கள் கேள்வி கேட்க கூடாது என்று சொல்லல, உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும் என்று சொல்லி பிறகு விளக்கத்தையும் வளத்துல பின்னாடி கொடுத்தாங்க. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்க போறோம். அதே போன்று வானவர்கள் இவ்வாறு கேள்வி கேட்டதை நம்ம எப்படி நினைச்ச கூடாது, அல்லாஹ்வுக்கு இவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாங்க. ஒரு சட்டத்தை செயல்படுத்தும் போது சில எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு என்ன செய்வாங்க, அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க, மெஜாரிட்டி காட்டுற மாதிரி. அந்த மாதிரி இங்க இல்ல. என்ன, அல்லாஹ் அந்த மாதிரி விஷமம் செய்யக்கூடிய ஒரு படைப்பை படைக்க இருக்கிறானே, இதுக்கு பின்னாடி என்ன நுட்பம் இருக்குன்னு தெரியலங்கிற அந்த ஆவலோட, இப்படிப்பட்டவர்களை நீ படைக்க போகிறாய், என்ன காரணம், இது பின்னாடி என்ன இருக்கு ரகசியம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தோடு தான், ஆசையோடு தான் அவர்கள் கேள்வி கேட்டார் என்பதே இதன் விஷயத்தில முஃபஸ்ஸிரீன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம். அதே போன்று இந்த வசனத்துல நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக் என்று வானவர்கள் சொன்னாங்கல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹ் கூட ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னாங்க, அபூதர் ரலியல்லாஹு அறிவிச்சிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான வார்த்தை எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பதில் சொன்னாங்களாம், வானவர்களுக்கும் அடியார்களுக்காகவும் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கக்கூடிய பிரத்யேகமான தஸ்பீஹ் என்ன, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி எனக்கூடிய இந்த வார்த்தை, இந்த தஸ்பீஹ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு சொன்னாங்க. இதுல பாருங்க, நுஸப்பிஹு பிஹம்திக என்பதனுடைய நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக் அப்படிங்கறத நம்ம புகழ்ச்சியாக அல்லாஹ்வுக்கு சொல்லணும்னா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று புகழ்வதுதான் இதனுடைய கருத்து. இந்த தஸ்பீஹை கொண்டு வானவர்களும் அல்லாஹ்வை புகழ்வார்கள் என்பது இதனுடைய கருத்து. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தஸ்பீஹை நம்ம ஒரு நாளைக்கு 100 தடவைகள் ஓதக்கூடிய வளமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு 100 முறை ஓதும் வளமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவர் ஒரு நாளைக்கு இந்த தஸ்பீஹை 100 முறை ஓதுவாரோ அவருடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஆத்தென்டிக்கான ஹதீஸ். சரிங்களா? தஸ்பீஹ் மற்றும் ஹம்து இதற்கான ஒரு வேறுபாடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தஸ்பீஹ் அப்படின்னு சொன்னா சப்பஹ யுஸப்பிஹு தஸ்பீஹா. தஸ்பீஹ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எல்லா விதமான குறைகளை விட்டும் நீங்கியவன் என்று பிரகடனப்படுத்துவது என்பதை எடுத்துரைப்பது. சரிங்களா? அவன் கூறுகிற அல்லது செய்கிற அனைத்திலும் எந்த தவறும் இல்லை, அல்லா இடத்துல எந்த குறையும் இல்லை, அப்பழுக்கற்றவன் என்ற அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தக்கூடியதுக்கு பேர் தான் தஸ்பீஹ். சப்பஹ யுஸப்பிஹு தஸ்பீஹா. ஹமீத யஹ்மது என்றால் புகழ்த, நேர்மறை அல்லாஹ் புகழ்றது பேரு ஹம்து, புகழ்றது. தஸ்பீஹ்னா அல்லாஹ்வை குறையற்றவன், அவன் இணையற்றவன், அவனுக்கு குழந்தை இல்லை, அவர் பெற்றவர்கள் இல்லை என்று அல்லாஹ்வுக்கு எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு பேர் தான் தஸ்பீஹ். சரிங்களா? அதான் சொல்றாங்க. அஹம்து அப்படின்னா நேர்மறையாக அல்லாஹ் உயர்ந்தவன் என்று அல்லாஹ்வை அஃபர்மேட்டிவா பாசிட்டிவா அல்லாஹ் புகழ்றதுக்கு பேர் ஹம்து. இந்த குறை இல்லை அந்த குறை இல்லை என்றெல்லாம் அல்லாஹ்வுக்கு இழுக்கு ஏற்படுத்துகின்ற பண்புகளை விற்றும் அவனை பரிசுத்தப்படுத்துவதற்கு பேர் தஸ்பீஹ். சிலர் சொல்லுவாங்க, அதிகமான அநியாயங்கள் கொலைகள் நடக்கும்போது கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இதை என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சிலர் கேட்பாங்க. சரிங்களா? இஸ்லாமிய கோட்பாடின் அடிப்படையில அப்ப அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த மாதிரி அநியாயம் நடக்கும்போது கடவுள் இதை கண்டிப்பா கண்டிக்கணும், கடவுளை மீறி இது நடக்குது என்பதா அவங்க நினைக்கிறாங்க. நம்மளுடைய நம்பிக்கை ஈமான் இல்லை, அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன நடக்கும் என்பது. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னென்ன கொலைகள் எல்லாம் பூமி நடக்குங்கிறது தெரிஞ்சே சொல்லிதான் அல்லாஹ் படைச்சிருக்காங்கன்னா ஏதோ அதுக்கு பின்னாடி நுட்பமும் ஹிக்மத்தும் இருக்கு என்பதை நம்ம மூமின்களாகி நம்ம புரிஞ்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் தான் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹ்வை தான் நாம் புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கும் கூட கொலை செய்யக்கூடிய, ரத்தம் ஓட்டக்கூடிய, விஷமம் செய்யக்கூடிய மனிதரையா நீ படைக்க போகிற என்று வானவர்கள் சொல்லும் பொழுது அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லல. இப்படிலாம் நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லல. இன்னொன்னு, நீங்க சொன்ன மாதிரி நடக்காதுன்னு சொல்லல. உங்களுக்கு தெரியாது, இது எனக்கு தெரியும். அப்ப நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கதான் போகிறது. அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நுட்பம் என்பது இருக்கிறது என்பதை தான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலகத்தில் நடக்கும் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒரு நுட்பத்தை அல்லாஹ் வச்சிருப்பான். அது நமக்கு தெரியாது.
சரிங்களா. என்னென்ன அதுல ஹிக்மத், அல்லாஹ்வுடைய ஹிக்மத் நமக்கு தெரியாது, உள்ள நல்லதே அல்லாஹ் தான் தெரியுமா, சரிங்களா. அல்லாஹ் தான் நன்கறிந்தவன், ஏன்னா உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்க்கு தெரியும் என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வே அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். மனிதனால் பூமியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க முடியாது. இறைவன் ஒருவனால் மட்டுமே அனைத்தையும் தெரிந்திருக்க முடியும். அதனுடைய விவரங்களுடைய அனைத்து ஞானமும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இங்க நீங்க பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். வஇத் கால ரப்புக, உமது இறைவன் கூறிய போது, லில் மலாயிகதி, வானவர்களிடத்தில் என்ன கூறிய போது, இன்னி ஜாயிலுன், நான் படைக்கப் போகிறேன், ஃபில் அர்தி, பூமியில் ஹலீஃபா, பிரதிநிதியை, ஒரு பிரதிநிதியை. காலு, அந்த வானவர்கள் கேட்டார்கள், அத்தஜஅலு, நீ படைக்கிறாயா, ஃபீஹா, அந்த பூமியில், வயுஃப்சிது ஃபீஹா, அந்த பூமியிலே யார் விஷமம் செய்வார்களோ, வயஸ்ஃபிகு திமா, இரத்தத்தை ஓட்டுவார்களோ, அப்படிப்பட்டவர்களை நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள். வனஹ்னு, மேலும் சொன்னார்கள், வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக, உனது புகழை கொண்டு நாங்களோ உன்னை துதித்துக் கொண்டிருக்கிறோம். வனுகத்திஸு லக, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க நீ இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீ தனியாக படைக்க வேண்டுமா? கால, அல்லாஹ் சொன்னான், நீ நிச்சயமாக நான் அஅலமு, அறிகிறேன், மா, எதை லா தஅலமு, நீங்கள் அறியவில்லையோ, அறிய மாட்டீர்களோ, அதை நான் அறிகிறேன், எனக்கு தெரியும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பொருள் நீங்க ஒரு தடவை படிங்க. உமது இறைவன் வானவர்களுக்கு கூறிய போது, நிச்சயமாக பூமியில் ஒரு பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன். அந்த வானவர்கள் கூறினார்கள், அதிலே குழப்பம் செய்கிற, இரத்தங்களை ஓட்டுகின்றவர்களை நீ படைக்கப் போகிறாய். நாங்களோ உனது புகழை கொண்டு துதிப்பவர்களாகவும் உன்னை பரிசுத்தப்படுத்துவர்களாக இருக்கின்றோம். அதற்கு அல்லாஹ் பதிலளித்தான், நிச்சயமா நான் நீங்கள் அறியாததை அறிகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் சொன்னதை போல இந்த 4 செய்திகளை மாஷா அல்லாஹ் அந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம். இப்ப எல்லா இடத்துல நம்ம துவா செய்வோம். யா அல்லாஹ், குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பாயாக. அந்த பூமியில குழப்பம் விளைவிக்கப்படும் என்பது அல்லாஹ் தஆலா சொன்னார். மனிதர்களில் குழப்பவாதிகளும் இருப்பார்கள். நம்மை அல்லாஹ் குழப்பவாதிகள் ஆக்கக்கூடாது. மனிதர்களில் விஷமம் செய்யக்கூடிய குழப்பவாதிகளுடைய குழப்பத்திற்கு நாம் இரையாகிவிடக்கூடாது என்றும் நாம் அல்ல இடத்துல நினைச்சோம். பூமியில அமைதியை பரப்ப எங்களுக்கு உதவிடுவாங்க. ஏன்னா குழப்பம் ஒரு பக்கம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. மூமின்களாக நாம் முஸ்லிஹீன்களாக சீர்திருத்தவாதிகளாக இருக்கணும். அல்லாட்ட நம்ம துவா செய்யணும். அதே மாதிரி அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யக்கூடியதுக்கு புகழ்றக்கூடிய பாக்கியத்தை நம்ம அல்லாட்ட தான் கேட்கணும். அதிகம் தஸ்பீஹ் செய்வதில் புகழ் வராங்க. நம்ம சொன்ன மாதிரி சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி என்பது 100 முறை ஓதுவது, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அக்பர் ஒரு துளை 33 தடவைகள் ஓதுவது, அதே போன்று காலை மாலை தஸ்பீஹ்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் நிறைவேற்றுவது, அதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் அடைய வேண்டும் என்றெல்லாம் அல்லாட்டையே நம்ம துவா செய்யணும். அல்லாஹ் ஐன்னி அலா திக்ரிக, யா அல்லாஹ் உன்னை நினைவு கூற, உன்னை தஸ்பீஹ் செய்ய, உன்னை திக்ர் செய்ய எனக்கு உதவி செய்யான்னு சொல்லி அல்லாஹ் துவாவும் செய்வோம். அதே மாதிரி நடைமுறைப்படுத்தவும் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் தஸ்பீஹ் ஹம்தெல்லாம் நான் வாழ்க்கையில் அதிகமாக கடைபிடிப்பேன். காலை மாலை தஸ்பீஹ் நான் செய்ய, ஃபஜர் தொழுகைக்கு பிறகு 5-10 நிமிஷங்கள் அல்லாஹ்வை துதிப்பேன். அசருக்கு பிறகு மாலையோட தஸ்பீஹ் 5-10 நிமிடங்கள் நான் துதிப்பேன். அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். அதன் மூலமாக உள்ளத்தினுடைய நிம்மதி அமைதிகளை நாம் பெறுவதற்கு அல்லாஹ் வழிவகுப்பா. ஆக நான் எவ்வளவு நேரத்தை ஒதுக்க போறேன்னு இப்பவே திட்டமிடுங்க இன்ஷா அல்லாஹ். மாணவர்கள் முக்கியமா என்ன சொல்லி காட்டுறாங்க, உங்களை நாங்க தஸ்பீஹ் செய்யறோம். அப்போ அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யறது மிக முக்கியமான பணி மாணவர்களுக்கு. அந்த பணி காலை மாலையில் 5-10 நிமிஷம் நம்ம கன்சிஸ்டன்டா செஞ்சோம்னா எவ்வளவு பெரிய நன்மைகள் கிடைக்கும் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வசனத்திலிருந்து நாம் சில பேர் சொற்கள், வினை சொற்களை பார்த்தோம். மலாயிகா என்பது பன்மை, அதனுடைய ஒருமை மலக்குன், மலாயிகத்துன் வானவர், வானவர்கள், ஏஞ்சல், ஏஞ்சல்ஸ், ஹலீஃபத்துன், ஹலாயிஃப் பிரதிநிதி, பிரதிநிதிகள். அடுத்து திமா என்பது பன்மையான சொல், தமுன் ஒருமை, திமாவுன் பன்மை, ரத்தம், ரத்தங்கள். வினை சொற்கள் பாருங்க, ஜாயிலுன் என்பது பேர் சொல் தான், அதனுடைய வினை சொல் என்ன, ரூட் வேர்டு இல்ல. ஜஅல, யஜஅலு, ஃபதஹ, யஃப்தஹு பேட்டர்ன் 346 தடவைகள் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல இருந்து இதை படிச்சுட்டு வரோம். இது ஒரு புதிய வார்த்தை. சஃபக யஸ்ஃபிகு, பரப யதுரிபு பேட்டர்ன்ல குர்ஆன்ல 2 இடத்துல மட்டும் இடம்பெற்றிருக்குது. சஃபக 2 இடமே இதே கருத்துப்பட உள்ளதுதான். பூமியில் மனிதன் ரத்தம் ஓட்டுவான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னதுதான். சரிங்களா. சஃபக யஸ்ஃபிகு, இஸ்ஃபிக் ரத்தம் ஓட்டு, சாஃபிகுன் மஸ்ஃபூகுன் சஃப்குன் ரத்தம் ஓட்டுதல். வாழும் எடுத்தோம்னா அந்த வார்த்தை தான் வரும். ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்ச அந்த வார்த்தை அதிகமாக வருது பாருங்க. அலிம யஅலமு 518 இடங்கள்ல வருது. சமிய இஸ்மு பேட்டர்ன்ல உதாரணங்கள் இதை நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து வீக் லெட்டர், ஹுரூஃபுல் இல்ல எனக்கூடிய வீக் லெட்டர் வரக்கூடிய வினை சொற்கள் எடுத்துக்கிறதா இருந்தா கால யகூலு எல்லா பக்கத்திலும் பல தடவைகள் இடம்பெறும். 1715 தடவைகள் மாஷா அல்லாஹ் குர்ஆன் வந்திருக்குது. கால யகூலு குல், காயிலுன் மகூலுன் கவுலுன் கூறுதல். இந்த ஒரு வசனத்திலே கால் என்பது முதல் வரியிலும் வருது,
முதல் வரையில் காலு என்று திரும்ப வருகிறது, திரும்ப மூன்றாவது வரையில் கால் என்று திரும்ப வருகிறது. இப்படி கால் என்பது பல தடவைகள் திரும்ப 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 வரக்கூடியது. அதனுடைய டெரிவேஷன்ஸோட ஃபுல் டெரிவேஷன்ஸை மாஷா நம்ம படித்தோம். அந்த அடிப்படையில் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதை தாண்டி இதுல என்ன இல்லை, வினைச்சொற்கள் இல்லை, எல்லாமே படித்த வார்த்தைகள் தான். மஸீத் ஃபீஹினுடைய நுஸப்பிஹு நுகத்திஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கோர்ஸ்ல மஸீத் ஃபீஹி என்ற பேட்டர்ன்ல இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா நம்ம படிக்க தான் போறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தில் இரண்டாவது பாடத்திட்டத்தில் 5வது பக்கத்தை நாம் அடைந்து 5A னுடைய குர்ஆன் பகுதியை நிறைவு செய்து 5A னுடைய கிராமர் பாற்றி இன்ஷா அல்லாஹ் இதில் நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் قال زاد شاء இந்த 3 வினைச்சொற்கள் அமைப்பில் வரக்கூடிய பல வினைச்சொற்களுடைய ஒரு மீள்பார்வையை மாஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். குறையற்ற வினைச்சொற்களுடைய மீள்பார்வையை பார்த்து குறையுள்ள வினைச்சொற்களை நாம் சென்ற பாடத்தில் வஹப வஅத எல்லாம் பார்த்தோம்ல. இப்ப قال شاء போன்ற வினைச்சொற்கள் நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். قال என்பது இதில் நஸர இன்சூர் பேட்டர்னில் இடம்பெறக்கூடிய قال என்பதில் மத்திய எழுத்து குறையுள்ள எழுத்தாக இருக்கிறது. ஷாவிலும் அதே போன்றுதான். قال இது முழுக்க ஒரு தடவை வீக் லெட்டர் வெர்ப் அப்படிங்கிறனால முழுக்க ஒரு தடவை என்ன செய்ய போறோம், இப்போ நம்ம ஒரு ரீகேப் இன்ஷா அல்லாஹ் எடுக்க போறோம். எங்க பாருங்க, இதை நம்ம ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணதுதான். قال قالوا قلت قلت قلتم قلنا. ஓகே, திரும்ப சொல்லுங்க. قال قالوا قلت قلت قلتم قلنا. قالت பெண்பால். அதே மாதிரி يقول يقولون تقول أقول تقولون نقول تقول تقول பெண்பால். அதே மாதிரி அம்ர் என்ன, قل قولوا لا تقل لا تقولوا قائل مقول قول. மாஷா அல்லாஹ். இதுதான் காலவனுடைய பேட்டர்ன், அதனுடைய டெரிவேஷன்ஸ். கால கூறினார், he said. ஓகே, இதான் இதனுடைய பொருள். பெண்பால் காலத் தகூல் என்று நம்ம இதை படிப்போம். அடுத்தது இதே அமைப்பில் இருக்கக்கூடிய கான யகூனு, இதனுடைய பிராக்டிஸ் நம்ம பண்ணிருக்கோம். திரும்ப ஒரு மீள் பார்வைக்கா இன்ஷா அல்லாஹ். இங்க இதையும் ஒரு முழுசா சொல்லுவோமா. கான கானு, கானன்னு என்ன அர்த்தம், he was அவன் இருந்தான் என்று பொருள். கான கானு, குன்த இப்படி குல்த குல்து அந்த மாதிரி, குன்த குன்து குன்தும் குன்னா, யகூனு யகூனுன, தகூனு அகூனு தகூனுன நகூனு, குன் கூனு, லா தகுன் லா தகூனு, காயினுன் டாஷ் கவுனுன் இருத்தல். இதனுடைய கீவேர்ட்ஸ் என்ன, கான மாவி, யகூனு முதாரி, குன் கட்டளை, காயினுன் டாஷ் கவுனுன் குன் ஆகு. அல்லாஹ் ஏதாவது படைக்க தந்தா குன் ஃபயகுன், குன் என்று சொன்னது ஆகிவிடும். கூனு கிரதத்தின் ஹாசியின், இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் மனித சிறர்களை சொன்னா. பின்னாடி பக்கங்கள் அதை பார்க்க போறோம். லா தகுன் லா தகூனு வலா தகூனு அவ்வல காஃபிரின் பி, முதல் காஃபிர்களாக மூமின்களை நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், நிறைய டெரிவேஷன்ஸ் குர்ஆன்ல வரதான் போகுது, படிக்க தான் போறோம். பெண்பால் கான கானட்ஸ், யகூனு தகூனு பெண்பால். இது நம்மளுக்கு தெரியும். சரி, இப்ப கீஸ் மட்டும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண போறோம். قال يقول قل قائل مقول قول கூறுதல், قل هو الله احد நபியே ஒருவன் என்று கூறுவீராக. அடுத்த 41 தடவைகள் வரக்கூடிய ஒரு வினைச்சொல் ذاق يذوق சுவைத்தல், ذاق يذوق ذق, ذائق مذوق ذوق சுவைத்தல். كل نفس ذائقة الموت, நஃப்ஸ் என்பது பெண்பால்னால ذائق الموت என்று சொல்லாமல் ذائقة الموت என்று அல்லாஹ் சொல்றான், சுவைக்க கூடியது. இதே போன்று தாப யதூபு 72 தடவைகள் குர்ஆன்ல வருதே. தாப யதூபு துப், தௌபா செய். தாயிபுன் டாஷ் தௌபத்துன், தௌபா செய்தல் மீளுதல். ஃபதாப அலைஹி, அவரை அல்லாஹ் மன்னிச்சான். இன்ஷா அல்லாஹ் இந்த பக்கத்துல நம்ம படிப்போம். இந்த 5வது பக்கத்தை படிச்சுட்டு இருக்கோம்ல, அதுல இந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் வரும். சரிங்களா. கான யகூனு குர்ஆன்ல அதிகமா வர்றதுதான் கான யகூனு குன். இப்ப முன்னாடி பார்த்தோமே காயினுன் டாஷ் கவுனுன், ஃபைன்னமா யகூல் லஹு குன் ஃபயகூன், குன் கட்டளை, யகூனு முதாரி. قام يقوم எல்லாமே நஸ்ர் இன்சூர் பேட்டர்ன். قام يقوم قم, قائم டாஷ் قيام, அது قامت الصلاة, தொழுகை நிலை பெற்று விட்டது, நின்று விட்டது. அப்ப قام يكون நிற்றல், கும் நில். சரி, قال يقول உடைய அமைப்புல قال ذاق تاب كان قام இதெல்லாம் பார்த்தோம்ல. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அதே மாதிரியான ஒரு வினைச்சொல் زاد. زاد يزيد, இது ضرب يضربனுடைய அசல் பேட்டர்ன். زاد يزيد முதாரில யா வரக்கூடியது. சரிங்களா. இதை திரும்ப நம்ம என்ன செய்ய போறோம், பிராக்டிஸ் பண்ண போறோம். ஜாதனா அதிகப்படுத்தினான் என்று பொருள். he increased, அதுல என்ன ஜித் அதிகப்படுத்து, ரபி ஜித்னி இல்மால நம்ம பயன்படுத்துறோம்ல, அந்த வினை சொல் தான் ஜாத.
ஜாதக்கல்லாஹு இல்மா நம்ம துஆ செய்வோம், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை அதிகரிப்பானாக. ஜாத சரிங்களா, ஜியாதா அதிகப்படுத்துது. बहुत ज्यादा है உருதுல கூட இந்த வார்த்தை மஸ்தர் பயன்படுத்தப்படுது. சரி ஓகேங்களா, இது பிராக்டிஸ் பண்ணுவோமா? ஜாத அதிகப்படுத்தினா ஓகேங்களா, ஜாத ஜாது, ஜாத ஜாது, ஜித்த قال يقول قلت كان يكون كنت ذاك இதுக்கு ذقت. இது வந்து ஜாத யஸீதுங்கிறது வந்து யஸீது கஸ்ரால வரனால இதுவும் கஸ்ரால வரும் ஓகேங்களா. ஜாத ஜாது, ஜித்த ஜித்து சரிங்களா, ஜித்தும் ஜித்னா ஜாதத். திரும்ப சொல்லுங்க, ஜாத ஜாது, ஜித்த ஜித்து, ஜித்தும் ஜித்னா அதிகப்படுத்தினோம், ஜாதத் அவள் அதிகப்படுத்தினார் ஓகேங்களா. முதாரி யஸீது, யஸீதுன தஸீது, அஸீது தஸீதுன, நஸீது தஸீது அவன் அதிகப்படுத்திக்கிறான், அவன் அதிகப்படுத்துவான், he will increase சரிங்களா. யஸீது யஸீதுன தஸீது, அஸீது தஸீதுன, நஸீது தஸீது. அம்ர் என்ன? ஜாத யஸீது ஜித், قال يقول قل. அது அந்த அமைப்பு. நஃப்ஸ யன்சுர் உன்சுர் தம்மால ஸ்டார்ட் ஆகுறனால, ضرب يضرب يضرب கஸ்ரால தான ஸ்டார்ட் ஆகும் அம்ர். அதே பேட்டர்ன்ல வரக்கூடிய ஜாத யஸீதுக்கு ஜித், ரப்பி ஜித்னி சொல்றோம்ல, ஜித் ஃபஸித் ஓகேங்களா. ஜித் ஜீது, லா தஸித் லா தஸீது, ஜித் ஜீது, லா தஸித் லா தஸீது. ஜாயிதுன், ஜாயிதுன் அதிகமானது அப்படின்னு அர்த்தம், அதிகப்படுத்துபவன் அதிகமானது என்று பொருள் சரிங்களா. மஸீதுன் அதிகப்படுத்தப்படுவது சரிங்களா. ஜாயிதுன் மஸீதுன், ஜியாதா அதிகப்படுத்துதல், அதிகமாக இருத்தல் ஓகேங்களா, இன்க்ரீஸ் இதுதான் சரிங்களா. அப்ப ஜாதத், ஜாதா ஆண்பால், ஜாதத் பெண்பால், யஸீது ஆண்பால், தஸீது பெண்பால். இந்த அமைப்புல நம்ம நிறைய வினைச்சொற்களை இப்ப என்ன செய்ய போறோம், இந்த ரூட்டை வச்சு இந்த பேஸை வச்சு நம்ம மொத்தத்தையும் பார்க்க போறோம். ஜாத யஸீது ஜித், ஜாயிதுன் மஸீதுன், ஜியாதத்துன், ரப்பி ஜித்னி இல்மா. அதுக்கான எக்ஸாம்பிள் காத யகீது ரெண்டாவது நம்ம பார்க்க போறோம். காத யகீது என்றால் சூழ்ச்சி செய்தல். காத யகாது என்று சூரா பக்ராவுடைய ஆரம்ப பாடத்துல நம்ம படிச்சோம். யகாதுல் பர்கு யக்தஃபு அப்சாரஹும், அவர்கள் பார்வையை மின்னல் பிடிக்க நெருங்கியதுன்னு சொல்லி சரிங்களா, சென்ற பக்கங்கள்ல படிச்சோம்ல. இது காத யகீது சூழ்ச்சி செய்தல் என்று பொருள். இதை பிராக்டிஸ் பண்ணுமா? ஜாத யஸீது மாதிரி தான், காத யகீது. அப்ப காத காது ஜித்த மாதிரி கித்தன்னு வரும். அவ்வளவுதான், உங்களுக்கு ரூட் நல்லபடியா சொல்லி கொடுத்தாச்சு, திரும்ப ரீகால் பண்ணிச்சு. அப்ப அதுல என்ன அப்ளை பண்ணீங்களோ, என்ன ஹரக் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி ஜித்து ஜிதுன மாதிரி கித்து கிதுன்னு வரும். அப்ப காத யகீது சரிங்களா, கீது எப்படி ஜித் அந்த மாதிரி கித் சூழ்ச்சி செய், காயிதுன் சூழ்ச்சி செய்வன், மக்கீதுன் சூழ்ச்சி செய்யப்பட்டவன், கைதுன் சூழ்ச்சி செய்தல். இன்னஹும் யகீதுன கைதன் வ அகீது கைதா, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் நானும் சூழ்ச்சி செய்கிறேன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல சூரா தாரிக்ல. அதுதான் அதே மாதிரி பாருங்க மாஷாஅல்லாஹ், ஜாத பேட்டர்ன்ல காதன் பார்த்தோம், அதுவும் அதே மாதிரி தான் அமைப்பை கொண்டது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து மூன்றாவதா நம்ம இப்ப பார்க்க போறது ஷா. ஷா அப்படிங்கிறது சமியா பேட்டர்ன். ஆல வந்து நஸ்வர பேட்டர்ன், நடு லெட்டர் வீக் லெட்டர் வரதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சென்றதுல வஹப வாதி மாதிரி முதல் எழுத்து வீக் லெட்டர் வந்தது பார்த்தோம். இப்போ நடு எழுத்து வீக் லெட்டர் வர்றதுக்கு நஸ்வரோடைய ஷேப்ல கால கான இன்னும் சிலது பார்த்தோம். தரப ஷேப்ல ஜாத காத எல்லாம் பார்த்தோம். இப்ப சமிய ஷேப் ஷா. ஷா வந்து பயன்பாட்டுல ரொம்ப குறைவு தான், சர்ஃபா பயன்பாட்டுல உள்ளது வந்து குறைவு தான் சரிங்களா. ஷா ஷா போன்ற மாதிரி முதல் தான் வரும். 236 இடங்கள்ல வந்து இருக்குதான. பட் இந்த கட்டளையாக இஸ்மு ஃபாயிலாக இஸ்மு மஃபூலாகலாம் இது பொதுவா வராது. மாதி முதாரி மஸ்தராக தான் பெரும்பாலும் வரும் சரிங்களா. ஷா யஷாஉ சரிங்களா. ஷா யஷாஉ ஷ நாடு, நாடினா நாடுகிறான், நாடு நாட்டம் கொள். ஷாஇ நாடுபவன், மஷீஉன் நாடப்படுபவன், மஷீஅத்துன் நாட்டம் நாட்டம் கொள்ளுதல். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால். ஷாஅ யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅذிபு மன் யஷா, நாடியவர்களை தண்டிக்கிறான் நாடியவர்களை மன்னிக்கிறான், யஷா நாடுகிறான் என்று பொருள். சோ இந்த ஷாவுடைய பேட்டர்னை பொறுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி முடிச்சோம். ஞாபகம் இருக்குல்ல, ஷா ஷாஉ ஷிஅத்தன் வரும். சமிய பேட்டர்ன்களால இப்படி சமிஅத்த மாதிரி ஷித்த ஷித்து ஷித்தும் ஷீனா மாதிரி. அடுத்து அதே ஸ்டைல இருக்கக்கூடிய ஹாஃப் யஹாஃப், இதுவும் சமிய இஸ்மு ஹஃபீஃப யஹ்வஃப்னு வர வேண்டியது. ஆக்சுவலி ஹாஃப் யஹாஃப் என்று சுலபமாக்கப்பட்டிருக்கு. இதுலயும் ஹாஃப ஹாஃபு ஹிஃப்த ஹிஃப்தும் ஹிஃப்து ஹிஃப்னா இப்படின்னா இது வரும். பயந்தான் அச்சம் கொண்டான் என்று பொருள். ஹாஃப ஹி ஃபியர்ட் ஓகேங்களா. ஹாஃப யஹாஃபு ஹஃப் ஷா ஷ மாதிரி ஹாஃப யஹாஃபு ஹஃப். ஹாயிஃபுன் மஹூஃபுன் ஹவுஃபுன் பயப்படுதல். ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை சரிங்களா. அப்ப யஹாஃபூன் அவர்கள் அஞ்சுகிறார்கள் என்று நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இதுதான் வந்து ஹாஃப் அவருடைய ஸ்டைல் ஓகேங்களா. அப்ப ஷா ஸ்டைல வந்து ஷா ஹாஃப் அப்படிங்கறத நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஆக மொத்தம் இங்கு 9 வினைச்சொற்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஆல கான அந்த பேட்டர்ன்ல கொஞ்சம், அதே மாதிரி ஜாத
காத, ஷா, அடுத்து ஹாஃப், இப்படி மொத்தம் நம்ம 9 வினைச்சொற்களை இந்த அமர்வுல இந்த 5A கிராமர் பாட்டுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 9 வினைச்சொற்களை படிச்சிருக்கோமே. இது குர்ஆன்ல எத்தனை தடவை வருது? 3600 இடங்கள்ல மாஷா அல்லாஹ் வருது ஏறச்சால. இவ்வகையான வினைச்சொற்கள் 130 குர்ஆன்ல இருக்கு. அவைகள் 5300 தடவைகள் திரும்ப திரும்ப வரப்போகுது. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா 3 பேட்டர்ன் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிட்டோம். கால யக்கூலுங்கிறது ஒரு ஸ்டைலு, ஜாத யஸீதுங்கிறது ஒரு ஸ்டைலு, அதே மாதிரி ஷா யஷாங்கிறது ஒரு ஸ்டைல். இந்த 3 ஸ்டைல்ல மாஷா அல்லாஹ் இத்தனை வினைச்சொற்கள் குர்ஆன்ல இருக்குது. 130 குர்ஆன்ல இருக்குது. அவைகள் 5300 தடவைகள் டெரிவேஷன்ஸோட வருது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பேச்சு வழக்கில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். காம யக்கூமு படிச்சோம்ல, கால யக்கூலு பேட்டர்ன்ல அதனுடைய அசல் பேட்டர்ன் நஸ்வர யன்சுரு. ஓகேங்களா? அந்த கால யக்கூலுன்னு சொல்லி அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி போட்டு அதை ஒரு லேடரா நம்ம அமைச்சிட்டோம். கால யக்கூலுங்கிறது ஒரு ஸ்டைல் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அந்த ஸ்டைல்ல வந்து காம யக்கூமு நீங்க பொறுத்திக்கிங்க, கான யக்கூனுவை பொறுத்திக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம். கால யக்கூலுல வந்து குல்த வந்த மாதிரி இதுல குன்ச வரும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இப்ப அதுல இருந்து காம யக்கூமு இப்ப ப்ராக்டிஸ் எடுக்க போறோம். உங்களை பார்த்து நான் சொல்றேன், கும் எந்திரியுங்கள், எழுந்திரியுங்கள், எழுந்திரி என்று பொருள். சரிங்களா? அதுல கவனிங்க. அதாவது என்ன அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? எழுந்திரு என்று பொருள். கும் எழு, அகூமு எழுகிறேன். இதுக்கு நீங்க எப்படி கட்டுப்படணும்னா எந்திரிச்சு நின்று கட்டுப்பட தேவையில்லை, அப்படி செயல்படுத்த தேவையில்லை. நான் கேட்ட சொன்ன கட்டளைக்கு நீங்க பதில் சொன்னீங்கனாலே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, புரிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உட்கார்ந்துகிட்டே சொல்லுங்க, அகூமு நான் இருக்கிறேன், கூமு நில்லுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கூமு லில்லாஹி கானிதீன் அடிபணிந்தவர்களா நில்லுங்கள், கூமு நில்லுங்கள், நக்கூமு நிற்கிறோம். அல்லாஹ் சொன்னா கேட்போம். சரி, அதே மாதிரி அடுத்து வெரைட்டியா நான் கேட்கிறேன். காம யக்கூமு அவன் நின்றான நிற்கிறானெல்லாம் கேட்டு இப்படி சுத்தி வளைக்காம டேரக்டா அம்ருக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு மாதி முதாரி அம்ரு நஹி எல்லாமே தெளிவாயிடுச்சுல. அப்படிங்கும் போது ஒவ்வொன்றுல ஒரு ஸ்டைல எடுத்துக்குவோம். இப்ப ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்கள பார்த்து கேட்கிறேன், ஹல் ஜித்த டிடி இன்க்ரீஸ், நீ அதிகப்படுத்தினாயா? எதை அதிகப்படுத்தினாயா? குர்ஆன் ஓதுவதை, அல்லாஹ்வை தொழுவதை, திக்ர் தஸ்பீஹ் செய்வதை அதிகப்படுத்தினீங்களா? சென்ற பாடத்துல 5A குர்ஆனுடைய பாடத்துல நம்ம படிச்சோம். என்ன திட்டமிட்டோம்? இனி அதிகம் காலை மாலை தஸ்பீஹ் செய்வேன், நேரத்தை அதுக்கு அதிகமாக செலவிடுவேன். ஹல் ஜித்த திட்டமிட்டபடி நீங்கள் அதிகப்படுத்தினீர்களா? மாஷா அல்லாஹ். என்ன நீங்க சொல்லணும்? நஅம் ஜித்து அதிகப்படுத்தினேன். ஒருவேளை நீங்க அதிகப்படுத்தணும்னா மனசுக்குள்ள மா ஜித்து அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட சொல்லுங்க. நஅம் ஜித்து. ஹல் ஜித்தும்? நஅம் ஜித்னா. மாஷா அல்லாஹ். ஹல் தஸீது? சரி, இது வரைக்கும் அதிகப்படுத்தணும் வச்சுக்கிறோம். வில் யூ இன்க்ரீஸ்? நீங்க அதிகப்படுத்துவீங்களா? வில் யூ இன்க்ரீஸ்? ஹல் தஸீது? இன்ஷா அல்லாஹ் நஅம் அன அஸீது. ஹல் தஸீதுன? நஅம் நஸீது. மாஷா அல்லாஹ். இப்ப கட்டளையாகவே சொல்றேன், ஜித் அதிகப்படுத்து, அஸீது அதிகப்படுத்துகிறேன், ஜீது அதிகப்படுத்துங்கள், நஸீது அதிகப்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்தது ஹாஃபா யஹாஃப்ல இருந்து உங்களை கேள்வி கேட்க போறேன். பயந்தீங்களான்னு கேட்க போறேன். பயப்படுறதுங்கிறது பொதுவாக நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது, அல்லாஹ் மட்டும் தான் பயப்படணும். அப்ப யதார்த்தத்தை நீ யாருக்கா பயந்தியா, இதுக்கு பயந்தியா, அதுக்கு பயந்தாலும் ஒரு மூமினை பொறுத்தவரை எப்படி இருக்கணும்? பிரேஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். நான் ஏன் பயப்படுறேன், பயப்படல அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்ப இல்லை என்று சொல்லும் போது நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? மாவிக்கு மா யூஸ் பண்ணுவீங்க. மா மா. ஓகே. ஹல் ஹிஃப்த டிட் யூ ஃபியர்? பயந்தியா? மா ஹிஃப்து. யார் பயப்படுவா? மா ஹிஃப்து, நான் பயப்படல. ஹல் ஹிஃப்தும் பயந்தீர்களா? மா ஹிஃப்னா பயப்படவில்லை. ஹல் தகாஃபு நீ பயப்படுவாயா? லா அகாஃபு நான் பயப்பட மாட்டேன். யாருக்கு பயப்பட மாட்டேன், அல்லாஹ்க்கு மட்டும் தான் பயப்படுவேன். ஹல் தகாஃபுன நீங்கள் பயப்படுவீர்களா அல்லது பயப்படுகிறீர்களா? லா நகாஃபு நாங்கள் பயப்படவில்லை அல்லது பயப்பட மாட்டோம். லா தகஃப். சரிங்களா? பயப்படு அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் இல்லை. அதனால பயப்படாதீங்க அப்படிங்கறத எப்பவுமே மூமின்களுக்கு சொல்ல வேணும். அல்லாஹ் குர்ஆன்ல அதான் சொன்னான், லா தகஃப் பயப்படாதீங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர்ல பார்த்து அந்த குகையில் இருக்கும் போது ரொம்ப பயப்படும் போது சொன்னாங்க, லா தகஃப் இன்னல்லாஹ மஅனா. தோழரே பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. லா தகஃப் பயப்படாதீங்க, மூமின்களுக்கு தான் வெற்றி. லா அகாஃபு இன்ஷாஅல்லாஹ் நான் பயப்பட மாட்டேன். லா அகாஃபு ஐ வில் நாட் ஃபியர். லா தகாஃபு அஞ்சாதீர்கள். லா நகாஃபு அஞ்ச மாட்டோம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இது மாதிரி மத்த ஜாத காத ஷா எல்லாத்துலயுமே நம்ம ஒரு கேள்வி கேட்கிற இடத்துலயும் பதில் சொல்ற இடத்துல இருக்கணும். இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் தான். இதை மட்டும் கேட்டோம், மனப்பாடம் பண்ணோம், சொன்னோம், புரிஞ்சுதான் இல்லாம இதெல்லாம் பாயிண்ட்ஸ் தான். இது மாதிரி நம்மளுக்கு கேள்வி எல்லாத்துலயும் கேட்க வரணும். நீ சூழ்ச்சி செய்கிறாயா கேட்க வரணும். நான் சூழ்ச்சி செய்யலன்னு உங்களுக்கு சொல்றேன்னா சூழ்ச்சிக்காத ஏக்கிது அர்த்தம் படிச்சுட்டோம். அப்போ நாங்கள் சூழ்ச்சி செய்தோம், செய்யவில்லை, நீ செய்வாயா, சூழ்ச்சி செய், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளுக்கு சொல்லி தரணும். ஒருமையிலையும் பன்மையிலையும் தேர்ட் பர்சன்ஸ்ல, செகண்ட் பர்சன்ல, ஃபர்ஸ்ட் பர்சன்ல, மாசில, முதாரில பூந்து விளையாட தெரியணும். அதுதான் டெவலப்மெண்ட் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹோம்வொர்க் பண்ணுங்க. சரிங்களா? கால அதனுடைய ஃபுல் டெரிவேஷன்ஸ் எழுதுங்க. கீஸ் தான் எழுத போறீங்க. கீஸ் எழுதி இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ண போறீங்க? பை ஹார்ட் பண்ணுங்க, மீனிங் எழுதுங்க இன்ஷா அல்லாஹ்.
அதே மாதிரி ஜாத, காத, ஷா, ஹாஃப, இந்த 9 படித்தோம். இந்த 9 வினைச்சொற்கள் தானே மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல பல தடவைகள் திரும்ப திரும்ப வருதுன்னு பார்த்தோம். அதனால இதை என்ன பண்ண போறீங்க, ரூட் வேர்ட்ஸை மட்டும், கீவேர்ட்ஸை மட்டும் எழுதி ஸ்ட்ராங் பில்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.